தேவனே, இன்று என்னை உருமாற்றும். ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி. துதி பெற்றுக்கொள்ள உதவுகிறது. நீங்கள் மகிழ்ச்சியை அனுபவிக்க துதியை காட்டிலும் வேறெதுவும் உதவாது. துதி என்பது தேவன் ஆதி முதல் நியமித்து வைத்துள்ள ஒரு மாபெரும் பாதை. அவருடைய துதியை சொல்லி வரவே நம்மை சிருஷ்டித்துள்ளார் என்று வேதம் கூறுகிறதல்லவா? நம்மை தேவனுடைய கிருபையினை உணர்ந்து வாழ வைக்கும் ஒரு அழகிய பயிற்சி துதி. அது நம்மை தாழ்மையோடு வைக்கும் அதே நேரத்தில் எதிரியின் பற்களையும் தாடைகளையும் தகர்க்கிறது. காரியங்களை நம் ஆவிக்குள் ஆழமாய் கொண்டு செல்லும் வழிகளில் ஒன்று துதி. தாவீது இந்த தனித்தன்மை வாய்ந்த அனுபவத்தை குறித்து இன்றைய வசனத்தில் பேசுகிறார். அவர் வசனத்திலே உள்ள தேவனுடைய நீதியான நியாய தீர்ப்புகளை ஒவ்வொன்றாக சொல்லி அதற்காக தேவனை துதிக்கிறார். தேவனுடைய வசனத்தை அவருடைய இருதயத்தின் ஆழத்திற்குள் கொண்டு செல்ல அவருக்கு அது உதவியது என நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் வசனத்திலே எதையும் சந்திக்கும் போது தேவன் அதன் மூலம் உங்கள் இருதயத்தை தொடுவதாக உணர்ந்தால் உங்கள் கரங்களையும் இருதயங்களையும் உயர்த்தி துதியோடு அதை பெற்றுக்கொள்ளுங்கள். வசனம் வாக்களிக்கும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள துதி உதவுகிறது. வசனத்தின் சங்கதியை பெறவும் அது உங்களுக்கு உதவுகிறது. துதியை உங்கள் வாழ்க்கையின் முக்கியமாக்கி உங்கள் அனுதின சூழ்நிலைகளில் அதை தொடர்ச்சியாக்குங்கள். உங்கள் இருதயத்தின் நிரப்பும் மகிழ்ச்சியையும் உங்களை சுற்றிலும் நடக்கக்கூடிய அற்புதங்களையும் பாருங்கள். தேவன் தம் வசனத்தில் வைத்துள்ள அற்புதமான காரியங்களை குறித்து பரவசப்படுங்கள். தேவ வசனம் மற்றும் வாக்கு தத்தங்களை குறித்து உணர்ச்சியற்றவர்களாய் இருக்காதீர்கள். உங்கள் சாக்கு ஆடை என்றென்றைக்கும் உங்களை விட்டு நீங்கும்படி துதியின் உடையை அணியுங்கள். ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.